ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி பாக்ஸ் நிறைய வந்து வச்சுருப்போங்க. அதாவது நம்ம ஸ்வீட் வாங்குறப்பையோ இல்லை ஃபுட்டு வாங்குறப்பையோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து வச்சு கொடுப்பாங்க. இந்த பாக்ஸ்லாம் வந்து நம்ம நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுருப்போம். நமக்கு தூக்கி போடவும் மனசும் வராது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பாக்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா நான் சொல்கிற இந்த ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இந்த பாக்ஸில் நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஷார்ப்பான கத்திரிக்கோல் இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட்டரை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கரெக்டான நம்ம ஷேப் எந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பில் கரெக்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண பிறகு இந்த மாதிரி 2 பீஸ் இருக்கும் பாருங்கள். அதில் ஒரு பீஸை வந்து அந்த பாக்ஸோட மூடியில் வச்சுட்டு அதோட பேலன்ஸ் பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. அதாவது நம்ம பாக்ஸ் வச்ச பகுதியோட கீழ் பாகத்தில் இருக்கிற பகுதியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. இப்போ இந்த கட் பண்ண இந்த பாக்ஸ் பகுதி இருக்குது பாருங்கள், அதை வந்து இந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி இது மேலே வந்து ஒட்டிக்கலாம். டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி லேஸை க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். இது வந்து ஆப்ஷனில் தாங்க, உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லைனா கில்டர் ஷீட் இருக்குது பாருங்கள், அதை கூட சும்மா ஹார்ட் மாதிரி அந்த மாதிரி கூட கட் பண்ணி ஒட்டிக்கலாம் அதுக்கு மேலே. அதுவுமே பார்க்க அழகாக இருக்கும். இதுக்கப்புறம் இதோட மூடியில் வந்து சின்னதாக 2 ஹோல் போட்டுட்டு இந்த மாதிரி நூலை கட்டி விட்டுக்கலாம், ஆணியில் மாட்டுற மாதிரி. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சிங்க் பக்கத்தில் மாட்டி வச்சிட்டோம்னா இதில் உள்ளே வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் போட்டுக்கலாம். கீழே அந்த கேப் இருக்குது பாருங்கள், அதில் வந்து நம்ம டவல் போட்டுக்கலாங்க. டவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், டவல் ஹோல்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம டவலை வந்து இதில் மாட்டி விட்டு தொடச்சிக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. அதே சமயம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் சிங்க் பக்கத்தில் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு டக்குன்னு அந்த நேரத்துக்கு வந்து நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு கை தொடச்சிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு நான் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட சென்டரில் நம்ம ஃபஸ்ட் ஐடியாவுக்கு கட் பண்ண பாருங்கள், கீழே அந்த மூடியை வந்து கொஞ்சம் பீஸ் கட் பண்ணோம்ல, அந்த பீஸ் மூடியை வந்து நான் இதில் வந்து சென்டரில் இதோட சைஸ் பார்த்து கட் பண்ணிவிட்டு இதில் வச்சு ஒட்டி விட்டுக்க போகிறேங்க. இது ஒட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா குளுகன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா ஃபெவி பாண்ட் யூஸ் பண்ணுங்கள். மற்ற எது யூஸ் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க. இப்போ இதை வந்து சுற்றியும் 3 பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு இது மாதிரி ஒட்டி விட்டுடலாம். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஒரு இதில் வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி நம்ம தனித்தனியாக 2 பார்ட்டாக பிரித்து ஆர்கனைஸ் பண்ணுறதுனால நமக்கு ஒன்றோட ஒன்று வந்து மிக்ஸ் ஆகாதுங்க. இது அப்படியே நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து நமக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ இதில் வந்து கில்டர் ஷீட் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, சின்ன சின்ன பீஸாக. இப்போ குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு மேலையும் கீழேயும் வந்து குளுகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க. அதே போல் வரிசையாக வந்து நம்ம ஒன்று பக்கத்தில் ஒன்று குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு இதே போல் ஒட்டி விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒட்டி முடித்த பிறகு இந்த மாதிரி தாங்க இருக்கும். இப்போ இதோட மூடியில் சின்ன சின்னதாக வந்து ஹோல் போட்டிருக்கேன். இப்போ இந்த மூடியில் சைட்லேயும் வந்து இந்த மாதிரி லேஸ் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். எல்லாமே டெக்கரேஷனுக்காக மட்டும்தாங்க. இப்போ இதை நம்ம 2 in 1 யூஸ் பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஃப்ளவர் வேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது உள்ளே வந்து ஃப்ளவர்லாம் அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். நம்ம இதில் கில்டர் ஷீட்லாம் வந்து ஒட்டி இருக்கிறதுனால பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம டிவி பக்கத்தில் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரி கார்னர் டேபிளில் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பிராணிலாம் இருக்குது பாருங்கள், அந்த சாம்பிராணியை இந்த மாதிரி உள்ளே வச்சு மேலே அந்த ஹோல் போட்ட மூடி இருக்குது பாருங்கள், அதை மூடி விட்டுட்டோம்னா இந்த ஹோல் வழியாக வந்து நமக்கு சாம்பிராணி வெளியே வருங்க. இது வந்து பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குங்க. நம்ம எங்கே வேணாலும் இதை வந்து வச்சுக்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கொஞ்சம் சேஃபாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இன்னொரு ஐடியாவுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பாக்ஸோட பின் பக்கத்தில் கில்டர் ஷீட்டை வந்து ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணி, அதாவது கொஞ்சம் பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் கில்டர் ஷீட்டில் கட் பண்ணி இந்த மாதிரி குளுகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். வரிசையாக இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்து இந்த மாதிரி பாக்ஸோட மேல் பக்கத்தில் கத்தி வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 3 ஹோல் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 4லேருந்து 5 ஹோல் வரைக்குமே போட்டு விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பாக்ஸோட மூடியை இந்த மாதிரி மூடிடுங்க. இப்போ இந்த மூடியில் 4 பக்கமும் நம்ம டேப் வச்சு ஒட்டணுங்க. டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டினாலும் ஒட்டுங்க, அப்படி இல்லைனா இந்த மாதிரி நேனோ டேப் வந்து ஒட்டுங்க. நேனோ டேப் வந்து ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. 4 பக்கமும் டேப் ஒட்டினதுக்கப்புறம் இதை நம்ம கிச்சனில் ஒரு ஓரமாக ஒட்டி விட்டுடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி ஹோல்டராக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேலே வந்து ஹோல் போட்டிருந்தோம் பாருங்கள், கத்தியை ஹீட் பண்ணி அது உள்ளே வந்து நம்ம கத்தியை இந்த மாதிரி சொருகி விட்டுக்கலாம். நமக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 கத்தி வரைக்குமே இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. நான் வந்து இப்போதைக்கு ஒரு 3 கத்தி மட்டும்தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் கத்தி ஹோல்டராக இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கிச்சனில்.
அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஐடியாவில் இந்த மாதிரி பாக்ஸ் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அந்த பாக்ஸோட ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து கார்ட்போர்டு இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி கார்ட்போர்ட் கட் பண்ணிவிட்டு இதில் குளுகன் அப்ளை பண்ணி இந்த பாக்ஸை இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. இப்போ இது கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக கில்டர் ஷீட்டையும் வந்து குளுகன் அப்ளை பண்ணி இதோட சென்டரில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கிறேன். அடுத்து இந்த பாக்ஸோட கீழ் பக்கம் இருக்க பாருங்கள், அதுலேயுமே வந்து சின்ன சின்ன ஹோல் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி. இப்போ அடுத்ததாக இந்த கார்ட்போர்டு இருக்குது பாருங்கள், அதில் வந்து 2 ஹோல் போட்டுட்டு அதுலேயுமே வந்து ஒரு நூலோ கயிறை வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அவ்வளோதாங்க. இதை வந்து நம்ம பாத்ரூமில் மாட்டி வச்சுக்கலாம். ஒரு ஹூக்கில் மாட்டி வச்சிட்டோம்னா இதில் நம்ம குளிக்கிறப்ப யூஸ் பண்ணுற ஷாம்பு பாக்கெட், பிரித்த ஷாம்பு பாக்கெட்டை வந்து நம்ம அப்படியே பாத்ரூமில் போட்டுருவோங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த ஹோலில் போய் அடைச்சிக்கோங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இந்த ஷாம்பு காலியான ஷாம்பு பாக்கெட்டை இது உள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இது ஃபில் ஆனோன்னா நம்ம எடுத்து வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு பாத்ரூமே நீட்டாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஐடியாவுக்கு இதே மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதோட பின் பக்கத்தில் வந்து சின்ன சின்னதாக ஹோல் போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பாக்ஸ் உள்ள இந்த மாதிரி மணலை கொட்டி ஃபில் பண்ணிக்கலாங்க. இதுக்கு மேலே வந்து வெந்தயம் இருக்குது பாருங்கள், அதை வந்து தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மணலை வந்து லேசாக தூவி விட்டுட்டு தண்ணியை வந்து இந்த மாதிரி லேசாக ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க. ரொம்ப வந்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி பண்ணி நம்ம வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே வந்து நமக்கு வெந்தயக்கீரை அழகாக முளைச்சி வந்துடுங்க. வெந்தயக்கீரை வளர்க்குறது ரொம்பவே ஈஸிங்க. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட நம்ம அழகாக வந்து வெந்தயக்கீரை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் வைக்கும் போது பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வைக்காமல் அடியில் அந்த பாக்ஸோட மூடியை வந்து போட்டுட்டு இந்த மாதிரி அடியில் வச்சுட்டு வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு லீக் ஆகாமல் வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்குங்க. இப்போ நான் மறுநாள் காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வெந்தயம்லாம் அழகாக முளைச்சி வந்திருக்குன்னு. இந்த மாதிரி நீங்கள் வெந்தயக்கீரை ஈஸியாக வீட்டிலேயே வளர்த்துக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த மாதிரியே ஒரு குட்டி பாக்ஸ் எடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஃபுட்டு வாங்குறப்ப குழம்புலாம் வச்சு கொடுப்பாங்க பாருங்கள், அந்த குட்டி பாக்ஸ் தாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் வந்து நிறைய சின்ன சின்ன திங்ஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது நம்ம வீட்டில் தொலைஞ்சு போகிற திங்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் நம்ம இதில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணும்போது நமக்கு டக்குன்னு தேடுறப்ப எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த நேரத்தில் வந்து நம்ம தேடிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. முக்கியமாக பார்த்தீங்கன்னா சேஃப்டி பின்னு, அதுக்கப்புறம் ஹேர் பின்னு, இதெல்லாம் வந்து நம்ம எங்கேயாவது வெளியே போகிறப்ப தான் தேடிட்டு இருப்போம். அந்த மாதிரி குட்டி குட்டி திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த குட்டி பாக்ஸ் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே போல் நம்ம வந்து கிச்சனில் சில்லற காசு, சில்லற பணம் இதெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இதில் அவசர நேரத்துக்கு நம்ம சில்லற பணத்தை தேடிட்டு இருப்போம். இந்த மாதிரி நம்ம போட்டு வைக்கும்போது நமக்கு எடுத்து கொடுக்கறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி தொலைஞ்சு போகிற திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு இந்த குட்டி பாக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் வந்து அரிசி பையை வச்சு ரூமை வந்து எப்படி ரொம்ப கூலிங் ஆக்குறது அப்படிங்கிறத போட்டிருக்கேங்க. அது நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. நீங்களும் வந்து அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோட எண்டு காட்டில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். வரப்போகிறது வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஐடியாவுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தெரிஞ்சுக்க நம்ம புதுமை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.